இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு அரைப்படி அரிசி எடுத்து கழுவி தண்ணியில் போட்டிருக்கிறேன். டம்ளரில் 2 டம்ளர் அரிசி. அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க, பார்த்துடலாம். காளான் பிரியாணிக்கு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. ரெண்டு கிராம்பு, இது தேவையான பொருள்லாம் போட்டுடலாங்க. பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ எல்லாம் தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுதான் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய் 3 எல்லாம் போட்டு அரைச்சி விழுதாக வச்சுருக்கோம். அந்த விழுது ஊற்றிக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. அதுலேயே புதினா கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை கொட்டிக்கலாம். ஊற்றிக்கலாங்க. புளிக்காத தயிர் 2 ஸ்பூன். வாசத்துக்கு 4 மிளகாய் அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டு அரைச்சிருக்கிறோம். அரிசி வடிகட்டி வச்சுருக்கிறேன், அரிசி கொட்டிக்கலாம். அரிசி போட்டாச்சுங்க. அதிலே கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படி தண்ணி ஊற்றி குடிச்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. அரிசி போட்டு உப்பு பார்த்தோம், உப்பு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. சாப்பாடு பழன்னு வரும். குக்கர் மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் அப்படியே சிம்மில் விட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாங்க. விசில் அடங்கிடுச்சுங்க. எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நல்லா பளபளன்னு இருக்கு. குக்கர்லேருந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தயிர் பச்சடிங்க, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.